எனக்கு ஆக்சுவலாக வந்து தானு சார் வந்து சின்ன வயசுலேருந்தே பழக்கம். அப்பா கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண வரும்போது பேசிட்டே பேசிட்டே வந்து அப்பையிலேருந்தே வந்து சொல்லிட்டே இருப்பாரு. இதான் நல்ல கதை இருந்தால் சொல்லுமா சொல்லுமான்னு. நான் சின்ன 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 விஷயங்கள் ஏதாவது மியூசிக்கல் விஷயங்கள் எதாவது காட்டும் போதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிலாகிச்சிட்டு இருப்பாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் கதை சொல்லி முடிச்சு ஃபர்ஸ்ட் டைம் நரேஷன் நான் பண்ணி முடிச்ச உடனே வந்து பெல் அடிச்சாரு. அக்கௌண்டன்ட்டுக்கு அப்படின்னாரு, செக்கப் போட்டாரு. ஃபர்ஸ்ட் நரேஷன் சார் நான் சும்மா கதை சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த கதையை வந்து நான் படமா பண்ண போறேன், இன்னைக்கு நரேஷன் சொல்லுமான்லாம் இல்லை, ஒரு கேஷ்ல சொன்ன உடனே இமிடியேட்டாக பண்ணாரு. என்ன ஒரே ஒரு சொன்னாரு, கொஞ்சம் பொறுமையா இருமா, நான் ஒரு ப்ராப்பராக ப்ராஜெக்ட் செட் பண்ணி கொடுக்குறேன் நான் அப்படின்னாரு. அந்த பொறுமையா இருக்கிறதுல வந்து சில நேரத்தில் நான் கொஞ்சம் பொறுமை இல்லாமல் கொஞ்சம் வேற எங்கேயாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்றப்ப கூட ஃபோன் பண்ணி உரிமையா திட்டிட்டு, இன்ஃபேக்ட் அப்பா கிட்டேயும் வந்து ஃபோன் பண்ணி திட்டுவார். நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கு சொல்றேன், ஏன் ஜான் அவசரப்படுறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் வந்து கரெக்டாக பார்த்தா வந்து விஜய்கிட்ட வந்து சொல்லி அமைச்சது. ஸோ அந்த வகையில் வந்து ஒரு வெச்ச ட்ரஸ்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்துட்டு ஆன பட்ஜெட் பண்ணிடுது. என்னதான் விஜயா இருந்தாலுமே நிறைய வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, வி ஆர் நாட் டூயிங் த ரெகுலர் ஒரு கமர்ஷியல் ஒரு டெஃபினட்டா இது வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுன்ற மாதிரி ஒரு கமர்ஷியல் ஐடியா, ஒரு மாஸ் ஐடியா கிடையாது. கொஞ்சம் ஒரு அப்டிராக்டா ஒரு வேற மாதிரி காட்ட போறன்றப்ப தேர் இஸ் பி a definite of element of doubt for a producer. எக்ஸ்பெரிமெண்டல் பண்றாங்க, கொஞ்சம் சேஃப் கேம் ஆடிக்கலாம்ப்பா அப்படின்ட்டு இல்லவே இல்லை பார்த்தா, இல்லவே நானே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு சொல்றப்ப பார்த்தா, ஏம்மா என்ன என்ன உனக்கு ப்ராப்ளம் என்ன, பண்ணு நல்லா பண்ணுவா விஜய் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இது பண்ணிருந்தார். ஸோ இன்ஃபேக்ட் வந்துட்டு நான் தான் என்ன பண்ணேன், சில வந்து ஒரு மேக்கிங் விஷயத்துக்காக தான் வந்து சென்னையிலே செட்டு போடலாம் சார், இப்போ நிறைய விஷயங்கள் ஃபேவராக வரும் சார், அங்கிட்ட கிளைமேட்டு இது அங்கே ஒரு பெரிய செட்டை போட்டு திடீர்னு மழையில் வந்து கம்ப்ளீட் செட்டு கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா வந்து ஊறி போச்சு பிரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நிறைய கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு சார், அதனால சென்னையில் பண்ணிக்கலாம் சார்ன்ட்டு ஹி வாஸ் வெரி கீன்னா கிட்டத்தட்ட டொட்டபெட்டால போய் ஒரு ஃபுல் காலேஜ் செட்டு போடுறாமான்னு சொன்னார். எந்த பிடிச்சதா நான் திருப்பி சொல்றேன், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கதையை வந்து ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் அது இப்படி கமர்ஷியலா பார்த்துட்டு இருக்கிறவங்க திடீர்னு ஜெர்க்கடிக்க போறாங்களா அப்படின்னு எதை பத்தி யோசிக்காம வந்துட்டு அவர் என்ன வந்து டொட்டபெட்டால ஃபுல்லா மிஸ்டேக் நடுவில் நான் ஃபுல்லா செட்டு போட சொல்றாமான்னு சொல்லிட்டு லிட்டில் நாங்கள் ஃபர்ஸ்ட் லொகேஷன் போய் பார்த்துட்டோம். பார்த்த உடனே தர்ணி சாருக்கு தான் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, இல்லம்மா எப்பவுமே டேம்ப்னஸ் இருக்கு, திடீர்னு ஒரு நாள் பகல்ல வந்து உப்பிச்சு பிரிய ஆரம்பிச்சிருச்சு இது அப்படின்னா செட்டெல்லாம் இழிச்சிடும், அது தட்ஸ் ரிஸ்க் வி ஆர் டேக்கிங் ஜான், ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் அட்வைசபிள். ஒரு மழை பெஞ்சதுனா கூட உங்க செட் அவுட்டுங்க, திருப்பி டோட்டலா பிரிச்சு எடுத்துட்டு பண்ற மாதிரி மாட்டி பண்ணாம சேஃப் வந்து சென்னையில பண்ணலாம் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் வந்து சார் செலவு பண்ணாதீங்க சார் இங்க பண்ணலாம் சார் சொல்லி அது நார்மலா பிடிச்சி கூட்டாக இருப்பாங்க சார் 10 நாள் சார் இப்படியா சார் சார் என்ன சார் விஜய் பண்ண சார் சார் செட்டு போட்டு கொடுங்க சார் சொல்லி இது பண்ணுவாங்க சார். அவரு போடுங்க 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 பரவாயில்லமா எவ்வளவு போதுமா போடலாமா அப்படின்னாரு. நாங்க தான் பிடிவாதம் முடிச்சு வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னாரு.